Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 26 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 27 புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தற்போது தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார். பாவேந்தர், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கிழக்கு மத்திய மற்றும் அதன் ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வேகத்துல வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரியா பாத்தீங்கன்னா இன்று காலை 8:30 மணி அளவில் நேரடியாக கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் மேற்கு தென்மேற்கு சுமார் 380 கிலோமீட்டருக்கு வடமேற்கிலும் 400 கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் வடகிழக்கிலும் அதே போல வடமேற்கு திசையில் 450 கிலோமீட்டருக்கு வெளியே செயல்பட்டு சுற்றி கொண்டிருக்கிறது. இது அடுத்து 24 மணி நேரத்தில் கிழக்கு மத்திய அரபிக்கடலில் கிட்டத்தட்ட வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3 மணி நேரத்துல தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனால இன்று காலை பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மேற்கு வடமேற்கு நோக்கி 25 தென்கிழக்கு மற்றும் அருகில் உள்ள மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து கொண்டிருக்குது. வருகிற 26 இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அதே போல 27 காலையில தென்மேற்கு மற்றும் அருகில் உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றாக மாறி புயலா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில இன்று தமிழ்நாட்டிற்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 6 மாவட்டம் பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவள்ளூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 27 திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புயலாக மாறக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெரிவித்துள்ளது. பாவேந்தர், மழை தீவிரமடையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வரை என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமா புயல் தொடங்குவதற்கு முன்பு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கூடிய ஒவ்வொரு அறிக்கையிலுமே மீனவர்கள் கடற்கரைக்குள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் சூறாவளி காற்றாக மாறினால் கிலோமீட்டருக்கு அதாவது 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துல ஏற்கனவே தரை காற்றினுடைய அளவு இருப்பதனால கடற்கரைக்கு செல்ல வேண்டாம். அதே போல கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றனர். எனவே இந்த புயலாக மாறும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான பகுதிகளில் மிதமான மழையும், உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா அந்த கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மலை மாவட்டங்கள் சொல்லக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பா மாநகராட்சி பொறுத்தவரை மிக கனமழை எப்படி சமாளிப்பது என்பது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் மழை தேங்கும் என்கின்ற கண்டறியப்பட்டு அங்க அதிநவீன குதிரை திறன் மிக்க இயந்திரங்களை வைத்து மழைநீர் தேங்க விடாமல் செய்வதற்கான எல்லா வழிவகையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சில இடங்கள்ல நேரடியாக மாமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும்
பலர் அதனை ஆய்வு செய்யக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மழை காலங்கள்ல மாணவர்களுக்கு எந்த ஒரு அபாயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக கனமழை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது என்றால் அன்று அதற்கு முன்பே அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய சூழல் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில தமிழ்நாடும் சென்னை மாநகராட்சியின் தொடர் பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் சில இடங்கள்ல மழைநீர் தேங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மழை காலங்கள்ல தேவையற்ற பயணங்களையும் புயல் நேரங்கள்ல மீனவர்கள் கடற்கரைக்கு செல்வதையும் கடலுக்குள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.